அன்பான விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, நெல் வயலில் வந்து பாசி நன்மையா தீமையா? ஏன்னா நிறைய விவசாய நண்பர்கள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, எங்கள் வயலில் வந்து பாசி இருக்குது, செடி வளர மாட்டேங்குது, அது நல்லதா கெட்டதா அப்படின்பாங்க. பாசிங்கிறது ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ க்ரீன் ஆல்கே அல்லது சயனோ பாக்டீரியா அப்படிம்பாங்க. பொதுவாக வந்து தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பாசி தொல்லைகள் அதிகமாக இருக்குது. இது எப்படி கட்டுப்படுத்துறது என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா. நிறைய விவசாய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அன்பான விவசாய பெருமக்களை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமுத்தி ஜாயின் பட்டனை அமுத்தி ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாசி ஏன் படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பாசி படுறது, பாசினா என்னன்னு போத்துட்டோம். ப்ளூ க்ரீன் ஆல்கோ. பாசி எதனால் படுறது? மண்ணில் அதிக அளவு மணிச்சத்தோ அல்லது தலைச்சத்து யூரியா அதிகமாக இருந்துச்சுன்னா பாசியோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்கள் வயலில் பாசி இருந்துச்சுன்னா அடுத்த வருஷமும் பாசி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாசி வந்து ரொம்ப மெல்லிய தின் படிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி இங்கே இருக்கும், மேலே தின் படிகமாக இருந்துச்சுன்னா சூரிய ஒளி உள்ளே போகும். இதுவுமே வந்து ஒரு உயிர் தான், தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது. அதனால் இதுவும் நியூட்ரியன்ட் கொடுக்கும். ஆனால் ஒரு திக்காக படிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி இங்கே இருக்குது, சூரிய ஒளி உள்ளே போகாது, காற்றும் உள்ளே போகாது. அப்போ என்ன ஆகுனா ஆக்சிஜன் பரிமாற்றம் இல்லாமல் இருக்கும். அதனால் இதான் நெல்லுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நெல்லோட வேர் வந்து உங்களுக்கு கீழே போகாது. மண்ணுக்கு கீழே வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாகிடும் தண்ணிக்கு உள்ளே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு வந்துட்டுருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த பாசி பிரச்சனை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வேரை பிடுங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வளர்ச்சியே இருக்காது, கிளம்பாது. நீங்கள் ஆனால் மருந்துலாம் போட்டிருப்பீங்க, உரம் போட்டிருப்பீங்க, டிஏபி போட்டிருப்பீங்க, ஜிங்க் சல்ஃபேட் போட்டிருப்பீங்க, எல்லாமே போட்டிருப்பீங்க. ஆனாலும் வந்து செடி கிளம்பாது. என்ன காரணம் அப்படின்னா பாசி தான். நிறைய விவசாய நண்பர்கள் சொல்லுவாங்க, பாசி இருந்தால் செடி நல்லது தான், அது வந்து உங்களுக்கு நியூட்ரியன்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாசி வந்து கொஞ்சமாக இருந்தால் நல்லது. ஃபுல்லாக படர்ந்து இருந்து திக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான உணவை வந்து நெல் வந்து தயாரிக்க முடியாது. ஏன்னா வந்து வேரே உங்களுக்கு வளராது. வேர் வளரணும்னா வேரில் ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் இல்லாதனால நம்ம போட்ட உரங்கள்லாம் அப்படியே இருக்கும், வேரோட வளர்ச்சி இருக்காது. இப்போ வந்து இது என்ன காரணம் பார்த்துட்டோம். வெளியிலிருந்து ஆக்சிஜன் மண்ணுக்குள்ளே போகாதுன்னு பார்த்துட்டோம். பயிரோட வேர் வளர்ச்சி குறையும், ஆக்சிஜன் பரிமாற்றம் வந்து நிகழாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வேர் வந்து பிடுங்கி பார்த்தீங்கன்னா வேர் வந்து சிறியதாக காணப்படும், அழுக ஆரம்பிக்கும். வேர் வந்து பிடுங்கிட்டிங்கன்னா அழுக ஆரம்பிக்கும், தூர் கட்டாது. அழுகுதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வயலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். துர்நாற்றம் ஒரு மாதிரி அழுகுன நாத்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி துர்நாற்றம். இது வந்து யூட்ரிஃபிகேஷன் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். இந்த துர்நாற்றம் எதனாலனா கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து நீரில் அதிகமாகிட்டே இருக்கும்போது என்னென்னா வந்து அந்த சாக்கடை மாதிரி ஆகி துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தலைச்சத்து மணிச்சத்து அதிகமாக இருக்கிறது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பாசி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் வயலில் வந்து யூரியாவும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் டிஏபி போடக்கூடிய அளவை வந்து பாதியாக குறைச்சிக்கிறணும். அது காரணம் வந்து இயற்கையாகவே உங்கள் நிலத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நெல் வயலில் பாசி நன்மையாக தீமையான்னு பார்த்துட்டோம். தீமைன்னு சொல்லியாச்சு. தீமையினால் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லியாச்சு. ஆக்சிஜன் பரிமாற்றம் நடக்காது, வேர் வளர்ச்சி இருக்காது, அழுக ஆரம்பிக்கும், நாற்ற வரும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தா, காப்பர் சல்ஃபேட், ப்ளூ காப்பர் அப்படின்னு கிடைக்கும். காப்பர் சல்ஃபேட் இடத்த பொறுத்து 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் 1 ஏக்கருக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு வாங்கி அதை 25 கிலோ மணல், 25 கிலோன்றது ஒரு அளவு தான். நீங்கள் கூடையோ குறையவோ 1 ஏக்கர் நிலத்திற்கு கலக்கிறதுக்கு எவ்வளவு மணல் தேவை அப்படின்றத பார்த்துக்கோங்க. மணல் தேவைன்னு பார்த்து அந்த மணலில் எடுத்து அந்த செடி ஃபுல்லாக படுற மாதிரி, நிலம் ஃபுல்லாக படுற மாதிரி போட்டு விட்ருங்க. அப்போ இந்த காப்பர் சல்ஃபேட் வந்து இது வந்து ஆல்கேயோட
ஆல்கையை கொல்லும். ஆல்கையை கொண்டு அந்த ப்ளூ கிரீன் ஆல்கையை அழிச்சிரும். இது கெமிக்கல். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா குச்சியை வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விடுங்க, கலக்கி விடுங்க. அல்லது ஆட்கள் இருந்தாங்கன்னா ஆட்களை வச்சு மிதிக்க சொல்லுங்கள். ஆட்கள் வைத்து மிதித்து விடணும். மிதித்து விட்டிங்கன்னா அந்த ப்ளூ கிரீன் ஆல்கையெல்லாம் வந்து போயிடும். அடுத்து 4வது வந்து கோனோவிடர் இருந்துச்சுன்னா நல்லா மேலே கீழே நீங்கள் ஓட்டி விட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நீல பச்சை பாசியெல்லாம் அறுபட்டு அது மண்ணுக்குள்ளே புதஞ்சு நமக்கு உரமாக கொடுக்கும். இது வந்து இதில் 3ல் எது வேணால் செய்யலாம். நம்ம ப்ளூ காப்பர் மருந்தை ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டு போடும்போது என்னென்னா தண்ணி நிற்கணுங்க. கொஞ்சம் தண்ணி நின்று அந்த தண்ணி உள்ளே போகிற வரைக்கும் அந்த காயிற வரைக்கும் இருக்கணும். இன்னொன்று வந்து இயற்கை முறையில் செய்கிறது வச்சுன்னா தண்ணீரை வந்து நல்லா காய விடணும். காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா காய்ச்சிட்டு அப்போ ப்ளூ கிரீன் ஆல்கையெல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடும். காய ஆரம்பிச்சுன்னா ஆளை விட்டு அந்த ஆல்கையை எடுத்து வெளியில் போட முடிஞ்சால் கூட போட்டுடலாம். முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அதில் வயலில் ஆல்கே இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்னென்ன வழிமுறைகள் செய்யணுமோ எல்லாம் செய்யலாம். கெமிக்கல் முறையில் ப்ளூ காப்பர் போடலாம், குச்சி வச்சு கலக்கி விடலாம், ஆளை வச்சு மிதிக்க விடலாம், கோனோவிடரை வச்சு பண்ணலாம், தண்ணியை காய விட்டு பண்ணலாம். இதில் எல்லா முறைகளையும் செய்யலாம். அதோடு சரி செஞ்சுட்டு அதுக்கடுத்து 10 நாள் கழித்து நல்லா வேர் வளர்ச்சி கொண்டு வரணும் இல்லையா. அதுக்காக ரைசோமிக்கா அப்படின்றது மைக்கோரைசாவோட ஸ்போருலேஷன் அதிகமான ஸ்போர் கண்ட மைக்கோரைசா அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. 100 கிராம் ஏக்கருக்கு வாங்கி அதை 25 கிலோ மணலில் கலந்து நல்லா விசிறி விட்ருங்க. விசிறி விடும்போது வேர் வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வெசிகுலர் ஆர்பெசிகுலர் மைக்கோரைசா ஸ்போருலேஷன் ஃபார்மில் இருக்கும். அதனால் வந்து தண்ணியை வடிக்க வச்சுட்டு திருப்பி தண்ணி போட்டுட்டு 100 கிராம்லேருந்து நீங்கள் 200 கிராம் வரைக்கும் கூட நீங்கள் போடலாங்க. ஒரு ஏக்கருக்கு போட்டு நீங்கள் மணலில் கலந்து நீங்கள் விசிறி விட்டுட்டிங்கன்னா நல்லா வேர் வளர்ச்சி விடும். இது எல்லாமே வந்து 30லேருந்து 45 நாட்களுக்குள்ளே செய்யணுங்க. 50 நாள் 60 நாள் மேலே ஆகி போச்சுன்னா அதோட வேர் வளர்ச்சி வந்து குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் போய் நம்ம என்ன முத்துன தேங்காய் மாதிரி தான் செடி முத்திரும். அப்போ போய் நீங்கள் வந்து பாகுபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்காது. நெல்லை பொறுத்த வரைக்கும் முதல் 30லிருந்து 45 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். அந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் உரம் வைக்கிறோம், கலை நிர்வாகம், பூச்சி நிர்வாகம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மகசூல் வந்து மிக அதிக மகசூல் கிடைக்கும். தேவையான அளவு நீங்கள் மகசூல் எடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் 45 நாளில் செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா மகசூல் கட்டாயமாக குறையும். அதனால் அன்பான விவசாய பெருமக்களே இதை வந்து செய்யுங்க. இதை தவிர வந்து நீங்கள் நெல்லுலையோ அல்லது மற்ற பயிரிலையோ எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்து குரல் பதிவாக கொடுத்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.